ஆன்சர் பண்ணல. இன்னைக்கு ஒரு கதை சொல்லுங்கம்மா. ஆமாமா, இன்னைக்கு ஒரு கதை சொல்லுங்கம்மா. சரி, இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன். நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் வாழ்க்கையோட அனுபவத்தை கத்துக்கணுங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன். சரியா? சரிம்மா. ஒரு கிராமத்துல ரோஜா இருந்தா. ரோஜாவோட வீட்டுக்காரர் விவசாயி. அவ ரோஜாவுக்கு கல்யாணமாயி 2 குழந்தை இருந்தது. 2வது குழந்தை பிறந்து 1 வயசு ஆகும்போது அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. பாவம், ரோஜா அந்த 2 குழந்தைகளை வச்சுட்டு தனியாவே கஷ்டப்பட்டு இருந்தா. அப்ப உதவிக்கு யாருமே இல்ல அவளுக்கு. அவள சின்ன சின்ன கூலி வேலையெல்லாம் செஞ்சு அதுல வர வருமானத்தை வச்சு கூட கொஞ்சம் கடன் வாங்கி எல்லா வீட்டு செலவையும் பார்த்துட்டு இருந்தா. ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, ஒரு நேரம் பட்டினி இருப்பாங்க. அப்படிதான் ரோஜாவோட வாழ்க்கை போயிட்டே இருந்தது. சின்ன குழந்தைய வச்சுட்டு ரோஜா கூலி வேலைக்கு போனா. பெரிய குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவா. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டா ரோஜா அவங்க இடத்துல இருந்தா மட்டும்தான் மதிப்பு. ஒரு வீட்டுக்கார் இல்லைன்னா அந்த புகுந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா. 1000 சொந்த பந்தம் இருந்தாலும் ரோஜாக்கு முன் வர யாருமே இல்ல. ரோஜாவோட கையை நம்பியும் உழைச்சு தான் சாப்பிட்டு இருந்தா. அது கூட வாங்கின கடனெல்லாம் கட்ட முடியாம என்ன பண்றதுன்னு அவ ஒரு பணக்கார இடத்துல வேலைக்கு போனா. அந்த வேலைக்கு போன இடத்துல ரோஜாவோட கதையெல்லாம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்க ரோஜாக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. ரோஜாவுக்கு அவங்க பெரிய கார்மெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அவங்க கம்பெனிலேயே டெய்லரிங் கத்து கொடுத்து ரோஜாவுக்கு வேலையும் கொடுத்தாங்க. அதுல இருந்து ரோஜா வீட்டுக்கு அதுல வந்த சம்பளத்தை தான் குழந்தைகளுக்கு வயிறு நிறைய சாப்பாடும் போட்டா, நல்ல கல்வியும் கொடுத்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறுக சிறுக சேமிச்சு வீட்டுக்கு ஒரு மிஷின் வாங்கி போட்டா. கம்பெனில செஞ்ச வேலை பத்தாதுன்னு வீட்டுல சாயங்காலம் அங்க இருக்கிற பழைய துணிகளை எல்லாம்